வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தினத்தந்தி குறுக்கெழுத்து போட்டி பார்க்க வந்துட்டோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி டேட் என்னென்னா 10/3/2026. இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. 1 by 1 பார்க்கலாம். மேலேருந்து கீழே தான் முதல் ஆக்சிஜன் ஒன்று வருது. ஆக்சிஜன் அப்படின்னா நம்ம சுவாசிக்க காற்று சுவாச வாயுன்னு எழுதலாம், இல்லைன்னா பிராண வாயு எழுதுனா கரெக்டாக இருக்கும். பதில் என்ன? பிராணவாயு. இதுக்கு இன்னும் 2 ஆன்சர் எழுதலாம், ஏன்னா இதுக்கு வேறு ஹிண்ட் இல்லைங்கனால. என்னென்னா உயிர் வழின்னு எழுதலாம். உயிர் வழினா மனுஷனுக்கு தேவையான காற்றுன்னு. உயிரியம்னு எழுதலாம், சுவாச வாயுன்னு எழுதலாம். சரிங்க. 2 மேலேருந்து கீழே. ஈஸி சார், இந்த சாஞ்சாப்பில் உட்காந்துருக்க சார், ஈஸி சார் அப்படின்னா இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா சாய்வு நாற்காலின்னு சொல்லலாம். சாஞ்சாப்பில் இருக்கிறதுனால சாய்வு நாற்காலி. சரிங்க. 7 இடம் வந்து வளமாக 4 ஆன்சர். மூக்குக்கு நாசின்னு சொன்னால் மூக்கு. சரிங்களா? சரி. இப்போது 6 இடமந்து வளம் என்ன? சரி, 10 இடமந்து வளம் என்ன? கார்முகில்னாலே முகில்னா மேகம்தான். கருமை மேகம்னு சொல்லலாம், ஆனால் இங்கே வந்துக்கிறனால கார் மேகம்னு சொல்லலாம். சரிங்களா? 11 மேலேருந்து கீழே மேலே ஆரம்பிச்சு. டேஷ் ஆளுநர் என்ற அழைப்பர். மரியாதையை சொல்லணுன்னா உயர்து மரியாதைக்குரிய அப்படின்னு சொல்ல போனால் மேலே ஆரம்பிச்சுக்கனால மேதகு மரியாதைக்குரிய உயரிய ஆளுநர் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கூ கரெக்டாங்கிறது. இப்படி வளமேந்த இடம் செக் பண்ணி பார்க்கலாம். கபடி விளையாட்டை வேறு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம பழைய தமிழில் சொல்ல போனோம்னா சடுகுடு. இந்த வேர்டெல்லாம் காணாமல் போயிட்டே இருக்குது. நம்ம ரீகால் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சடுகுடு. சரிங்க. இப்போ 21 கீழேருந்து மேலே என்னன்னு பார்த்தோம். பிராது. கோர்ட்டில் பிராது என்பதுன்னா இது கேஸு அப்ளை பண்ணியிருக்குது. பிராது கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா புகார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வழக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியலாம். இங்கே டூ வந்துருக்கு. ஸோ அப்போ என்ன? முறையீடுன்னு சொல்லலாம். கேஸ் அப்பீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சரிங்க. இப்போ 6 வளமிருந்து இடம் என்ன? அனுபவம். இதுக்கு வேறு ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 4 இடமிருந்து வளம் என்ன? 4 இடமிருந்து வளம் என்னன்னா சங்கீதத்தில் 7 வரிசை. சங்கீதத்தில் 7 வரிசைன்னா சரிகம பதனி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதை வந்து சரள வரிசைன்னு சொல்லுவோம். ஆரோகணம் அப்படின்னு சொல்லலாம். ஆரோகணம். அதில் அப்போ இறங்கு வயசுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவரோகணம்னு சொல்லலாம். சரிகம பதனியை ரிவர்ஸில் போய்ட்டு வரணும். சரிங்க. இப்போ 5 கீழேருந்து மேலே பார்க்கலாம். ட்ரோவில் 5. சாலையை நம்ம ட்ரோவில் ஆரம்பிச்சுன்னா என்னென்னு சொல்லுவோம்? ரோடு. சரிங்களா? இப்போ மேலே வந்து கீழே பாருங்க 4. அணிகலன், நகை. இதை வந்து 6 இம்மில் முடிஞ்சிருக்கு. ஆபரணம்னா நகை, ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 6 வளமிருந்து இடம். அப்போல்லாம் தான் கொஸ்டின் பார்த்தோம். வேறு ஹிண்ட் கிடைக்குதா? அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், பகுத்தறிவு சொல்லலாம்.
இங்கே வந்து பால அஞ்சுக்கனால ஊழ முடியுங்கனால பட்ட அறிவுன்னு சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸுக்கு வழக்கம்னு சொல்லலாம். இது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை தான் பட்ட அறிவுன்னு சொல்லுவோம். சரிங்க. 3 மேலேருந்து கீழே பார்ப்போம். 2வது எழுத்து ந. சொன. திட்டையிலெல்லாம் உனக்கெல்லாம் சூடு சொன இருக்கா அப்படின்னு திட்டுவாங்க. அப்படின்னா உனக்கெல்லாம் உணர்ச்சி இருக்கா அப்படின்னு அர்த்தம். உ ந இ சி. சரிங்க. 8 இடமிருந்து வலம் என்ன? மீட்பது என்று பொருள். இதுக்கு வேறு ஹிண்டு கிடைச்சா தான் இதை சால்வ் பண்ண முடியும். மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். மேனேஜர் என்னன்னு சொல்லுவாங்க? தமிழில் மேலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் மேலாளர். சரிங்க. மேலாளர் கரெக்டாங்க. இந்த ஒரு ஹிண்டை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். 13 வலம் இருந்த இடம் என்ன? திருட்டுக்கு கொள்ளை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. களவு போயிடுச்சுன்னு சொல்லலாம். களவு. சரிங்க. கரெக்டானு மேலேருந்து செக் பண்ணி பார்க்கலாம். நண்டு ராசி. நண்டு சிம்பிள் இருக்கக்கூடிய ராசி என்ன ராசி அப்படின்னு பார்த்தா கடகம். சரிங்க. இப்போ நம்ம 8 இடமிருந்து வலம் நிப்பாட்டியிருந்தோம்ல, அது என்னென்ன? மீட்பர் என்று பொருள். மீட்பர் அப்படின்னு மீனிங் வரணும். சி வந்தாச்சு. மேசியா அப்படின்னா 2 மீனிங் உண்டு. கிறிஸ்டினிட்டியில் வந்து கடவுள் இயேசு வந்து காப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மீனிங் வந்து மேசியா அப்படின்னா தாழ்த்தப்பட்டவங்களெல்லாம் காப்பாற்றி உயர்நிலைக்கு கொண்டாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. மேசியா அப்படின்னா காப்பவங்கள். கிறிஸ்டினிட்டியில் கடவுளை சொல்கிறாங்க. சரிங்க. 15 வலமிருந்து இடம் என்ன? அபாயம், தடை. அபாயத்துக்கு இடன்னு ஒரு லைன் சொல்லலாம். சிவனுக்கு ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, இட இன்னும் தலை இன்னும் என்னது நோய், நான் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இடன்னா கஷ்டமான டைம், அபாயம் இல்லைன்னா அபாயமான டைம். சரிங்க. 19 இடமிருந்து வலம் என்ன? இம்மில் வந்துருக்கு. நேசி. அடுத்தவங்கள பார்த்து நேசிக்க நான் விரும்புன்னு சொல்கிறாங்க. சரி. 18 மேலேருந்து கீழே என்ன? பதகளிப்பு, தாடகம், வேட்கை. இதுக்கு வேறு ஹிண்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். 23 வலம் இருந்த இடம் என்ன? விரதம். இப்போ ஆல்ரெடி ரமலானுக்கு எல்லாமே விரதம் இருப்பாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க? நோன்பு. 3 எடுத்துங்கனால சரிங்க. இப்போ 18 பதகளிப்பு, பரிதவிப்பு, தாடகம், வேட்கை. பரிதவிச்சு நிற்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தவிச்சு போய் நிற்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து தவிப்புன்னு சொல்லலாம். பதில் என்ன? தவிப்பு. சரிங்க. இந்த சைடு அப்படியே சால்வ் பண்ணி போயிட்டோம். நம்ம இங்கேருந்து பார்ப்போம். 12 இடமிருந்து வல்லம். லாஸ்ட் லீட். முன்னாள் கிரிக்கெட் வீரர் டேஷ் சௌரவ் லாஸ்ட் எழுத்து லீல கங்குலி. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 9 மேலே இருந்து கீழே. ஊர், கேடு, அவமானம். பால சொல்லப்போனால் பங்கம்னு சொல்லலாம். பங்கம் பண்ணிட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, பங்கம். சரிங்க. 16 இடமிருந்து வலம் இம்முன்னு 2வது எழுத்து. சுறுசுறுப்பற்ற நிலை. சோம்பேறி என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அதோட நிலையை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சோம்பல். சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கிறது சோம்பேறி, சோம்பல். 17 மேலேருந்து கீழே. பேல அஞ்சுக்கு. மணி ஆர்டர்.
மணி ஆர்டர் அப்படின்னா போஸ்ட்டில் காசு அனுப்புறது. இப்போ அதுக்கு வந்து பண அஞ்சல்னு சொல்லலாம், இல்லைன்னா பண விடை அப்படிங்கிறது தெளிவான வார்த்தை. பண அஞ்சல் இல்லைன்னா பண விடை. போஸ்டல் மூலம் பணம் அனுப்புறது ஒரு ஆள்கிட்ட அடுத்த ஆள். பண விடை. சரிங்க. 20 இடமந்து வளம் என்ன? நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சின்னா என்ன? வாட்டர் ஃபால்ஸ். கடைசி இடத்தில் வீல முடியுது. அருவி. அருவின்னா வாட்டர் ஃபால்ஸ். சரிங்க. 22 வளம் இருந்த இடம் என்ன? குறும்பு. டைல முடியுது. சேட்டைன்னு சொல்லலாம். சேட்டை கானாக இருக்கான் அப்படின்னா குறும்பு பண்ணுறவங்கள வந்து சேட்டை. சரிங்க. ஆண் கோழி. ஆண் கோழியை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா சேவல்னு சொல்லுவோம். இன்னைக்குள்ள எல்லாமே சால்வ் பண்ணிட்டோமா? எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சிட்டோங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. இதுதான் இன்னையோட ஆன்சர்ஸ். தேங்க்யூ.